வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நெல்லியாலம் நகராட்சிக்கு உட்பட்ட புளியம்பாறை கிராமத்தில் பாலம் அமைக்க கோரி பெருந்திரள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லியாலம் நகராட்சிக்கு உட்பட்ட புளியாம்பாறை கிராமத்தில் இருந்து ஆமைக்குளம் பகுதிக்கு செல்லும் வழியில் நாரங்கா கடவு 6 பகுதியில் பாலம் அமைக்க வேண்டும் என்று கடந்த 2021 தேர்தலில் மேட்டுப்பாளையத்தில் தமிழக முதல்வர் பிரச்சாரத்தின் போது தமிழரசி என்ற பெண் கோரிக்கை வைத்தார். அப்போது முதல்வரால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு ரூபாய் 30 லட்சம் நிதி ஒதுக்கியும் பாலத்தின் பணியை தொடங்குவதற்கு தடையில்லா சான்று வழங்க வனத்துறை காலம் தாழ்த்தி வருகிறது. தடையில்லா சான்று வழங்க கோரி இன்றைய தினம் உதகை தமிழகம் மாளிகையில் தமிழ்நாடு முதல்வர் அவர்களை பழங்குடியின மக்கள் சந்தித்து மனு கொடுப்பதற்காக கூடினர். இந்த நிலையில் இன்று இந்த பகுதியில் அவசர காலத்தில் சிறு வாகனங்கள் செல்லும் வகையில் பாலம் அமைக்க வேண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பில் பெருந்திரள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுமக்களின் மிக முக்கிய தேவையான இந்த பாலத்தை உடனடியாக அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை எழுப்பினர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சிக்கு உட்பட்ட புளியம்பாறை கிராமத்திலிருந்து ஆமைக்குளம் பகுதிக்கு வரக்கூடிய இந்த பாதையில் இடையே இருக்கக்கூடிய இந்த நாரங்கா கடவு அப்படிங்கிற ஒரு ஆறு, இந்த ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்க வேண்டும், இந்த ஆற்றின் குறுக்கே உடனடியாக பாலம் அமைத்து தர வேண்டும் அப்படின்னு 2021 தமிழ்நாடு முதல்வர் இங்கே மேட்டுப்பாளையம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருக்கும் பொழுது இந்த பகுதியை சார்ந்த தமிழரசிங்கிற பொண்ணு அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் முதல்வர் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா 100 நாட்களுக்குள்ள இந்த பணியானது செய்து முடிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் போலவே முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் எஸ்ஏடிபி மூலமாக பார்த்தீங்கன்னா 100 நாட்களுக்குள்ளாக எஸ்ஏடிபி மூலமாக 30 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிதி இன்னும் அப்படியே கிடப்பில் தான் இருக்குது. வனத்துறை அந்த பாலம் அமைப்பதற்கு தடையில்லா சான்றிதழ் தர மறுக்கிறாங்க. உடனடியாக அந்த தடையில்லா சான்றிதழ் வழங்கி முதல்வர் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த 30 லட்ச ரூபாய் செலவில் ஒரு அவசர ஊர்தியாவது செல்லக்கூடிய அளவிற்கு இந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் சார்பாக இன்று பெருந்திரள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடே மக்களின் இந்த எழுச்சியின் அடிப்படையிலேயே மீண்டும் மக்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் செவிசாய்த்து உடனடியாக இந்த பாலத்தை கட்டி முடிப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் சார்பாகவும் இங்கு சார்ந்துள்ள பழங்குடியின மக்கள், இங்கு சார்ந்துள்ள மற்ற பிற மக்களின் சார்பாகவும் தோழமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.